நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் 2 தொகுதியை தேர்வு பண்ணி போட்டிடுறாருன்றப்போ அதுவே ஒரு பெரிய விமர்சனமாக திமுகவினரும் வைக்கிறாங்க, நாம் தமிழர் சீமானும் வைக்கிறாரு. தன் மீதே நம்பிக்கை இல்லாதவர், மக்கள் மீதே நம்பிக்கை இல்லாதவர் என்ற விமர்சனம் வைக்கப்படுது. ஒரு தலைவர் 2 தொகுதியில் போட்டியிடலாமா? விஜய் போன்ற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் 2 தொகுதியில் போட்டிடுறதை எப்படி பார்க்குறீங்க? பயம் இருந்தால் யார் வேணால் 2 தொகுதியில் நிற்கலாம். பயம் தானா சார் இது? ஆமாம், வேற என்ன 2 தொகுதி சார். நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய, நான் பெரியும் நம்பக்கூடிய, நான் விருப்பப்படக்கூடிய தலைவர் அறிஞர் அண்ணா. அதில் எனக்கு துளி அளவும் மாற்று கருத்தும் மாற்று சிந்தனை கிடையாது. ஆனால் ஐயா 2 இடத்துல நின்றுருக்காரு. ஓகே, சட்டமன்றத்துக்கும் நின்றுருக்காரு, பாராளுமன்றத்துக்கும் நின்றுருக்காரு. அப்புறம் முதலமைச்சர் ஆகணுன்றதுனால ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு ஆயிருக்கார். அது ஐயா பண்ணாருன்றதுக்கோசரம் அவர் நான் 100 விழுக்காடு ஏற்றுக்கிறவன், அந்த விஷயத்தை நான் எதிர்க்க தான் செய்வேன். என்ன காரணம்னா, அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் வரும்போது திருப்பி நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு வாட்டி தேர்தல், இப்போ பணம் விரயமாகுது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன வேணுன்றது தெளிவாக இருக்கணும். இப்போது நீங்கள் வாலிபால் பிளேயராகவும் நான் சாதிப்பேன், ஃபுட்பாலும் நான் சாதிப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் பிடி பீரியடில் ஜாலியாக விளாட்லாம். 2 பேரும் ஸ்கூலில் ஜாலியாகப்பா, அவன் நல்ல அத்லீட்டுப்பா, ஃபுட்பாலும் சூப்பராக விளாட்றான், வாலிபாலும் சூப்பராக விளாட்றான்ப்பா, நல்ல அத்லீட்ப்பா. சாம்பியன்ஷிப்பில் போய் அது மாதிரி ஆட முடியுமா? சரி, நல்லா கேரம் போடுறாரு, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிகிறாரு. அதேமாரி செஸ் போர்டை தூக்கி வச்சு ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஆடினா சதுரங்க விளையாட்டில் ராஜா தோற்று போயிடுவார். ராஜா உடனே காலி. சிப்பாய்கள்லாம் சாவறதுக்கு முன்னாடியே ராஜா செத்துருவார். அப்போ ஒரு விளையாட்டுலேயே ஒரு விளையாட்டு வீரர் பயிற்சி எடுக்கிறவர் 2 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ அது பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அது இல்லை ஒன்று இது, எதனா ஒன்றுனா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த 2 தொகுதி எடுக்கிறது. ஒரு சிலர் அவங்க நேரம் நல்லா இருந்தால் 2மே ஜெயிச்சிருவாங்க. ஒரு சிலர் மக்கள் நேரம் நல்லா இருந்தால் அவங்க 2மே தோற்றுருவாங்க. இப்படியும் நடந்துருக்கு. அதனால் அவர் நான் என்ன சொல்கிறேன்னா, பெரம்பூர்லேயே பிரச்சாரம் பண்ண முடியல, உங்களுக்கு எதுக்கு திருச்சி? ஒரு தொகுதியில் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணி, ஒரு தொகுதியில் ஒழுங்காக நாமினேஷன் போட்டு, அவ்வளோ கரெக்ஷன், கொஸ்டின் பேப்பரு தப்பாக எழுதி வச்சா எப்படி டீச்சர் திருத்தினா சவுப்பாக இருக்குமே, அந்த மாதிரி அவ்வளோ தப்புகள் அஃபிடாவிட்டில். கட்சி தலைவர் ஒரு வியூவாக இருக்கணும், ஒரு 4-5 நல்ல. இன்னொன்றுங்க, நான் இதில் வழக்கறிஞர்களை தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு வாங்க. என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா உண்மையை சொன்னால், பொய்யை சொன்னாவோ, எதையோ அப்படின்னு சொன்னாலும் இவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அது தன்மை என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு உண்டான வேலையை அவங்க பண்ண முடியும். நீங்கள் எதனா தப்பு தண்டா பண்ணிருந்து அதுக்கு மாத்திரை மருந்து கொடுக்குறதோ, இல்லை எதனா ஏடா கூடமாக பணத்தை கிணத்து செலவு பண்ணி வாங்கி போட்டுருந்தாலும் அதுக்கு சரி பண்ணி கொடுக்குறதுக்கோ, எல்லாத்துக்குமோ உங்களுக்கு ஆடிட்ரு, வக்கீல், டாக்டர்லாம் தேவைப்படுவாங்க. உடல் ரீதியாக, பண ரீதியாக, இல்லை இந்த மாதிரி தேர்தல் சமாச்சாரம். இவர் எவ்வளோ நேரம் ஒதுக்குனாரன்னு தெரியும். அவரோட லாயரை என்றைக்குன்னா, இப்போது சசிகலா அவர்கள் இருந்தாங்க, ஒரு ரொம்ப பாசிட்டிவான நோட்டில் சசிகலா ஜெயிலுக்கு போகல, ஒரு ஊழல் கேஸு குற்றச்சாட்டு. அவங்களோட வழக்கறிஞர் தான் ராஜா செந்தூர் பாண்டியன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வில்சன் இருக்கிறார், அவர் திமுகவோட முக்கியமான கேஸெல்லாம் எடுத்து பண்ணுறாருன்னு தெரியும். இன்பதுரை இருக்கிறார், அதிமுகவில் வழக்கறிஞர் பிரிவு செய்ய எல்லாத்தையும் தெரியும். அது மாதிரி ஒரு ஆளை ஒன்று உருவாக்கியோ, இல்லை 4 பேர்கிட்ட பத்திரிகையிலையோ வரா மாதிரி ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் இருக்காங்க என்றைக்குன்னா, அந்த ஒரு பர்செப்ஷனான நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்களா? இதை தான் பிரச்சனை. அப்புறம் 2 தொகுதியில் நிற்கிறாரு. எனக்கு நம்ம பெரம்பூர் அவருக்கு நல்லாயிருக்கும், திருச்சி அவருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குன்ற மாதிரி நான் அங்கே போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு 2 வாட்டி போய் திருச்சியில் போய் ஒரு நாள் தங்கிட்டு பார்த்தேன், ஒரு நாள் அங்கே இருக்கிறவங்கலாம் பேசிட்டு தான் வரேன். திருச்சி அவருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். பெரம்பூர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெரம்பூர் வெற்றி பெறதுக்கு காரணம் அங்கே அதிமுக களம் காணவில்லை. ஓகே, இரட்டை இலைன்ற சின்னம் அங்கே போட்டியிடலை. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சி, அன்புமணி ராமதாஸ் அவங்க கட்சி வேட்பாளர் வெற்றி பெறதுக்கு என்னென்ன பண்ணமோ முயற்சி பண்ணுறாரு. பட் அதை தாண்டி ரெட்டலை இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கடும் போட்டி. அப்படி இருந்தாலுமே பெரம்பூர் தொகுதி என்று பார்க்கும்பொழுது அது விஜய் சாருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆவார்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. பட் அதே ஒரு நம்பிக்கையை ஒரு பத்திரிகையாராக என்னால் திருச்சியில் என்னால் சொல்ல முடியாது.
ஓகே சார், இந்த தலைவர்களை வச்சு இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணுறதா பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, காமராஜர் அவர்கள் உயிரோடு இறந்தப்போ மெரினாவில் இடம் கேட்டோம், ஆனால் முதல்வராக இருந்தால் தான் அவருக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கருணாநிதி சொன்னார். காமராஜருக்கு துரோகம் பண்ண கட்சி திமுகன்ற மாதிரியான ஒரு சாயலில் அவருடைய வார்த்தை சொல்லியிருந்தார். அதுக்கு எதிர்வினையாக முதல்வரும் பதில் சொல்லியிருந்தார். எப்படி எடுத்துக்கலாம் இதை? முதல்வர்கள் தலைவர்களை பற்றி பேசி பிரச்சாரம் பண்ணுறாங்க. நல்ல அரசியல். இந்த ஊழல், அதுக்கப்புறம் இந்த சாதிய வன்மம், அது இது பேசுகிறத விட ஐயா காமராஜர் விஷயம் என்றைக்காக இருந்தாலும் பேசப்பட வேண்டியது தான். ஏன்னா வந்து ஒரு 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 நேர்மையின் சிகரம். ஊழல் அந்த மாதிரிலாம் பண்ணாதவர் ஐயா காமராஜருக்கு. எல்லாரும் இருக்கிறீங்க அங்கே. சமாதி வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறாங்க, அறிஞர் அண்ணா இருக்கிறாரு, கலைஞர் இருக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஐயா காமராஜர் இவங்களெல்லாம் விட பெரியார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணாக்கு நிகர் வந்து ஐயா காமராஜரை பார்க்கலாம் அரசியல் ரீதியாக. பட் எளிமை, நேர்மை அப்படின்னும் போது அதில் ஒரு நூல் லைட்டாக மேலே. அண்ணா வந்து சாம்பியன். தமிழ் உணர்வு, தமிழ் கலாச்சாரம், வட இந்தியா தென்னிந்தியா பிரித்து பார்க்குறது, தமிழ்நாடு எப்படி முன்னேற்றம் போகணுன்றது வேறு. அந்த விஷயத்தில் அண்ணா சாம்பியன். காமராஜர் வந்து பசி தெரியும், பட்டினி தெரியும், ஊரில் இருக்கிறவங்க கஷ்டம் புரியும். குடும்பத்திலேருந்து வந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம்லாம் கிடையாது. யாரையுமே வளர்த்து விடலையே. யாருக்கிட்டையுமே இவங்களுக்கு எதனா உதவி செஞ்சால் நாளைக்கு அவங்க திருப்பி செய்வாங்கன்ற எண்ணமே இல்லையே. அவரோட நீங்கள் யாரை ஒப்பிடுவீங்க? எனக்கு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு அண்ணா தான் பிடிக்கும், அப்புறம் தான் காமராஜர் பிடிக்கும். பட் அந்த கேரக்டர்ஸ்னு வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு நூல் மேலே ஐயா காமராஜர். யாருக்கும் எதுவும் செய்யலைன்றதுக்கோசரம் மறந்து போயிடலாமா? இது ரெண்டு கண்ணு மாதிரி. இந்த கண்ணு அண்ணானா, இந்த கண்ணு காமராஜர். இப்போ என் போன்றவர்களுக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அப்போ சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம அவங்கள பார்க்கல, அவங்க கூட பழகிறதுக்கு வயசு கிடையாது. ஆனால் அவங்கள பற்றி கேள்வி கேட்கும்போது இப்படிலாம் இருந்திருக்காங்க, ஜனங்க இப்படி அழுதாங்க, இவங்க செத்தப்போ ஜனங்களுக்கோசரம் வாழ்ந்தாங்க, தான் குடும்பத்தை தாண்டி மக்களுக்காக இருந்தாங்க. இன்றைக்கி இப்போ அண்ணாவோட குடும்பம் என்ன பண்ணுறாங்க? யாரும் எந்த பணக்காரரும் எங்கேயும் சுற்றிலையே. அண்ணாவோட வாரிசு சொந்தக்காரங்க எல்லாம் இன்றைக்கி கவுன்சிலர் மச்சானே அவ்வளோ சேட்டை பண்ணுறானே. அண்ணாவோட குடும்பம் தெரியலையே. ஐயா காமராஜரோட குடும்பத்தை பற்றி பேசலையே, குடும்ப அரசியல் பண்ணலையே. அந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பக்கத்தில் இருந்தால் என்ன கெட்டு போச்சு? ஊர்லேருந்து வரவங்கலாம் அப்போ காமராஜர் இங்கே தான் பிடிச்சாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்கொயருன்னு கூட பேர் வைக்கலாமே, டிரைவிடியன் ஸ்கொயருன்ற மாதிரி வச்சிருக்கலாம்ல. எம்ஜிஆர் இருக்கிறாரு அங்கேயே. எம்ஜிஆர்னா காமராஜர் பிடிக்காதவரா? இல்லை. பார்க்குறான் பார்த்தா இப்போ பொன்மன செம்மல், எம்ஜிஆர், வள்ளல். இப்போ இவரு மக்களுக்கு அவசரமே வாழ்ந்தவர் காமராஜர். இந்த விருதுநகர்லேருந்து ஆரம்பித்து தென் மாவட்டங்களுக்குலாம் வாழ்க்கையை மேம்படுத்துவார். அந்த சைடு பார்த்தா கலைஞர். தமிழ் என்ன ஓகே, திராவிட பாரம்பரியம், சென்னையோட வளர்ச்சி, ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த சைடு திருநா எல்லாருக்கும் ஹெச்ஓடி அறிஞர் அண்ணா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு. எப்படி இருக்கும்? அவரை வண்டி பிரித்து எடுத்துன்னு போயிட்டு வேறு ஒரு கட்சின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ வச்சிட்டிங்களே. அவருக்கு என்ன இல்லை? அதானே எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. நான் எப்படி காங்கிரஸ்காரங்க கேட்கணும்? அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு மகன் போல் அவருடைய இறப்பை இருந்து பார்த்துக்கிட்டாரு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இடம் கொடுக்கல சார், அதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். நீங்கள் புள்ள மாதிரி பார்த்தீங்களா, இல்லை பங்காளி மாதிரி பார்த்தீங்களா, இல்லை ஊரில் தலையாளி மாதிரி பார்த்தீங்களாலாம் அப்புறம். ஏன் வந்து அவருக்கு வந்து மெரினா பீச்சில் இடம் கொடுக்கல? மற்றவங்களுக்கு கொடுத்த மாண்பு ஏன் அவருக்கு கொடுக்கல? இது ஏதோ இன்றைக்கி தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு கிடையாது. இது ஒவ்வொரு தேர்தல் அப்போது ஒவ்வொரு வாட்டியும் இதை வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட டேர்னு, அதனால் அதை கேட்குறாரு. சார், அதில் முக்கியமான விஷயமா ஒன்று கேட்டிருந்தார். அதாவது விடுதலை புலிகள் மேதகு பிரபாகரன் அவருடைய தாயார் அவர்கள் வந்து மருத்துவமனைக்காக வந்தப்போ திருப்பி அனுப்பியது திமுக அரசுன்னு சொல்லியிருந்தார். இதையும் ஒரு முக்கியமான விஷயமா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஒரு நூதன அரசியலை முன்னெடுக்கிறாரு எடப்பாடி. இல்லைங்க, இஸ் பிகமிங் அக்ரெசிவ் டே பை டே. அதாவது தேர்தல் நெருங்க வந்து வார்த்தைகள் வந்து கடுமையாக வரும். தலைமை யார், நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? இப்போது அதிமுக ஒரு சில தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ ஏடிஎம்கே வந்து பண்ண தப்புகளை டிஎம்கே சொல்லி காட்டுது. குறிப்பாக வந்து பிஜேபியோடு சேர்ந்து ஒரு சில மசோதாக்கள், ஒரு சில திட்டங்களில் கூட போனது அவங்க திமுக பேசுது. அதிமுக இவ்வளோ நாள் என்னென்னா இந்த சைடு ஓபிஎஸ், இந்த சைடு செங்கோட்டையன், இந்த சைடு வந்து கூட்டணி பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் முடித்தோடனே ஃப்ரீயாக இருக்குது கேம்ப்பு. எதிரில் பார்த்தா திமுக, அவங்க குண்டு அடிக்கிறாங்க, அம்பு விடுறாங்க, இவங்க குண்டு அடிக்கிறாங்க, அம்பு விடுறாங்க. அப்போ நீ என்னெல்லாம் பண்ண, அதை இப்போ பேசுகிறேன், இந்த 15 நாள் இனிமேல்ட்டு உங்களை பற்றி பேசுகிறதா, நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ நான் வரேன். திமுக எதிர்ப்புனா அது அதிமுகன்னு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் எத்தனை போய் விஜய் சார்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்ததா, இப்படியெல்லாம் இதெல்லாம் வேணாம் ப்ரோ, இதை வச்சு வைப்பு பண்ண முடியாது, நமக்கே தெரியல நம்ம பசங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி.
அப்போ திமுக எதிர்ப்பு அதிமுக தான் அப்படின்றத நிலைநாட்டுறதுக்கு உண்டான வேலையை பண்ணுறாரு. அதனால தான் தனிப்பட்ட முறையில் அட்டாக்கை ஜாஸ்தி படுத்துறாரு. ஓகே. இப்போ நான் வந்து அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் டெல்லிக்கு போய் மேலே கேட்டு சொன்னேன், ஏன்பா காமராஜருக்கு இடம் கொடுக்கல, ஏன்பா இப்படி பண்ணீங்க, அப்படி என்னப்பா உங்களுக்கு காமராஜர் மேலே காண்டு, அதுதான் அவர் கேட்குறாரு. அவர் காங்கிரஸ்காரர் இல்லை, காங்கிரஸ்காரருக்கும் சேர்த்து இல்லை என் போன்ற காமராஜரோட அதாவது நாங்கள் என்ன சொல்கிறது, தாத்தாக்கு நாங்கள்லாம் பேர பசங்க மாதிரி அண்ணாவை பற்றியோ காமராஜரை பற்றியோ யாருன்னா இந்த மண்ணில் எதனா பேசினாங்க இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யலைன்னா கேட்பாங்க, யார் வேணால் கேட்கலாம். அது எடப்பாடி பழனிசாமி கேட்குறதுனால அது ஏற்றுக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. அவர் கேட்குறது தான் இன்னும் சிறப்பு. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பிரதான எதிர்கட்சி தலைவர், காமராஜருக்கு ஏன் கொடுக்கல இப்பயும் கேட்பாங்க, 2029 தேர்தலில் கேட்பாங்க. ஏன்னா செஞ்ச சம்பவம் அப்படி. ஓகே சார். அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த விரும்பிகள் மத்தியில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை போட்டியிடலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அண்ணாமலை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் விரும்பாமலாம் இல்லைங்க, அவரெல்லாம் நல்லா விரும்புவார், பதவியை விரும்புவார், சீட்டு விரும்புவார், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விரும்புவார், கல்யாண வீட்டில் அவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு நினைப்பார், வேறு எதனா வீடாக இருந்தால் அவர் தான் மாலை போட்டு படுத்துக்கணும்னு நினைப்பார். திருமாவளவன் அவர்களுக்கு நினைக்கிற இந்த பிரச்சனை வந்து இயற்கையான பிரச்சனை. ஓகே. கூட்டணியில் இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை அரசில் தப்பு நடக்குதுன்னா கேள்வி கேட்க முடியாது. இதே திருமாவளவன் அண்ணன் வந்து கூட்டணிக்கு இல்லாமல் வெளியில் இருந்தாலும் நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டிருப்பார் ஒவ்வொரு விஷயமும். எதையோடு பாசிச பாஜக இதை சொல்லி சொல்லி பழக்காகி போய் கூண்டுகிளி மாரி ஆகிட்டதுனால பேச முடியல. தொழிலாளி பிரச்சனையோ, தூய்மை பணியாளர்கள் யார் அதிகமாக இருக்கிறாங்க, எந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, விளிம்பு நிலையில் இருக்கிறவங்கள அவங்களோட நியாயமான கோரிக்கையை கூட கம்யூனிஸ்ட் கட்சி பேசின அளவுக்கு அண்ணன் திருமாவளவனால் பேச முடியல. இப்படி எதுனா அண்ணாமலைக்கு சிக்கல் வந்துச்சா? அண்ணாமலைக்கு அவர் சொந்தமே அவருக்கே சூனியம் வச்சுக்குவார், அவர் வீட்டில் அவரே ஓட்ட போட்டுக்குவார், அவர் கதையே வேறு. இது வந்து கூட்டணி, அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போன்றவர் உள்ளே வராங்க, அவங்களும் ஒரு சில சீட்டுகள் கேட்குறாங்க. பல்லாவரம் தூக்கி டிஎம்டிகேக்கு தானே கொடுத்தாங்க. இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விசிகா பிரச்சனை வந்து ஒருவேளை டிஎம்டிகே உள்ளே வரலை அப்படின்னா கண்டிப்பாக 10 சீட்டு வாங்கிட்டு இருப்பார், 10 சீட்டு ஷூராக வாங்கியிருப்பார். காங்கிரஸ் கட்சி அவங்க 28 வாங்கியிருந்தா கூட மற்ற கட்சிகள் இருக்கிறாங்களா, சிபிஎம் சிபிஐ அவங்கெல்லாம் ஒரு சீட்டு வாங்கி இல்லை பழைய சீட்டை வாங்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனை எல்லாம் போயிருக்கும். இவர் 10 சீட்டு வாங்குறாரு போது என்ன பண்ணியிருப்பார், மேபி 3 பொது தொகுதி, 7 பட்டியல் தொகுதி, இல்லை ஒரு 6 ரிசர்வ் தொகுதி, 4 ஜென்ரல் தொகுதி வாங்கும்போது இங்கே இல்லைன்னா வேறு இடம், வேறு இல்லைன்னா ஏதோ இடம். அப்போ என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு பொது பதவி இது பார்த்து இவர் எஸ்எஸ் பாலாஜி போன்றவர்களோ இல்லை அது தோழர் அது ஆளூர் ஷானவாஸ் அவர்களோ வேறு தொகுதியில் நின்று இருக்கலாம். இந்த நெருக்கடி அந்தளவுக்கு வந்திருக்காரு. அப்போது சீட்டும் நெருக்கடி இருக்குது, கேட்ட இடமும் கிடைக்கலாமோ நெருக்கடியில் போய் மாட்டுறாரு. எதனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கூட்டணியில் உள்ளே வந்த காரணத்தினால இருக்கிற கட்சிகளுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகுது. ஆல்ரெடி நான் சொன்ன கூட்டணியில் இருக்கிறதுனால மக்கள் பிரச்சனை பேச முடியாமல் ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்தது. இவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? அப்படி இவருக்கே பிரச்சனை. கூட்டணியில் இருந்துக்கிட்டே வந்துட்டு அதிமுக பற்றி மட்டமாக பேசுகிறது, அண்ணாவை பற்றி பேசுகிறது, அப்புறம் பெரியாரை போய் வம்பிழுக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பெரியாரை வம்பிழுக்கிறதுனா அது கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மற்றவர்கள் பேசலாம். அண்ணாமலையே பேசும்போது அது என்ன ஆகுதுன்னா சிக்கல் வருது. சரி, பெரியார் கூட ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, தப்பு கிடையாது. அண்ணாவை ஒழிக்க வேண்டிய வேலை என்ன? அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி குற்றவாளின்னு நான் பேசலாம், நான் பத்திரிக்கைக்காரன், பொதுவாக தான் பேசணும். நீங்கள் பேசலாமா? கூட்டணி வச்சுக்கிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் விடுவேன் நீங்கள். அப்போ ஏடிஎம்கே கூட்டணி இருந்துக்கிட்டு எப்படி ஃபைல்ஸ் விடுவீங்க? ஆனால் நான் வந்து தாமரை இங்கே மலர்ந்தே தீரும் அப்படி இப்படின்றது. சரி, நீங்கள் பதவி ஏற்றிக்கிட்டோம்னா எவ்வளோ பேரை பிஜேபியில் போட்டு தள்ளினீங்க, ஓரம் கட்டினீங்க, பதவி எவ்வளோ பேருக்கு போச்சு. அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? சுற்றி பகையாக வளர்த்து வச்சுருக்கோமே, இந்த பகையாளியெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்க பின் செவட்டி பின் அது அந்த சாபுத்திரி போட்டு விளையாடுவாங்கள்ல. இப்போ யாரெல்லாம் சாபுத்திரி போட்டு விளையாடுவாங்க? நயினார் நாகேந்திரன், ஐயா எல்முருகன், அதுக்கப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன், அப்புறம் தமிழிசை கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி திட்டு வாங்கிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்குங்களா? எல்லாரும் எதிலுமே அமித்ஷா வந்து கூப்பிட்டு கடுமையாக திட்டினார், இப்படிலாம் கை காமிச்செல்லாம் பண்ணார். ஹிந்தியில் திட்டினாரோ இங்கிலீஷில் திட்டினாரோ நமக்கு தெரியாது, ஆனால் திட்டினாருன்றது நமக்கு தெரியும். ஏன் அவங்க திட்டு வாங்கணும்? அவனை மணல் குவாரி நடத்துனாங்களா, இல்லை சாராய வியாபார ஆலை எதுனா இருக்குதா தமிழிசைக்கு, இல்லை வந்து எங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் பணம் வாங்கி போட்டாங்களா? எதுக்கு திட்டுவாங்க? என்ன எதுக்காக? உட்கட்சி அரசியல் பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அவங்க திருப்பி பண்ணுவாங்க. திருமாவர்களோட பிரச்சனை ஒரு தலைவருக்கு உண்டான பிரச்சனை, அண்ணாமலைக்கு இருக்கிற பிரச்சனை அவராக உருவாக்கிக்கணும் பிரச்சனை. கோதாவரிக்கு
எடப்பாடி பழனிசாமி அவரோட போய் இது கருத்து வேறுபாடு. அவர் கட்சி தலைவர், நீங்கள் உங்கள் கட்சி தலைவர். இன்னும் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை. ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை. ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்காமல் நீங்கள் எவ்வளோ பிரச்சாரம், எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணியிருக்கீங்க சார். ஒரு ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல. இப்போது ஒரு வேலைக்கு போகிறீங்க, இப்போ உங்கள் ரெக்கார்ட்ஸ் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்த, இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சால், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் சர்வீஸ் என்ன, உங்கள் வித்தை என்ன, எல்லாத்தையும் காட்டுன்னு பார்த்தோன்னா வேலைக்கு எடுப்பாங்க. சும்மா விளம்பரமே பண்ணிவிட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதில்லை, ஒரு எம்பி ஜெயிச்சதில்லை. அத்தனை வாட்டி எம்எல்ஏவாக இருந்த, இல்லை எதிர்கட்சி தலைவராக ஆன, இல்லை பொதுச் செயலராக ஆன, இல்லை முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க. சரி, அவர் எப்பா மொத்தமாக ஓபிஎஸ் முடிஞ்சுது, செங்கோட்டை முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது, வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. பட்டு அவர் வேலையை பார்க்கலான்னு போகலாம். கூட்டணி தர்மம், அப்புறம் அவர் தம்பி வாங்க பழகிறது, அதெல்லாம் வேறு. சொந்த கட்சிக்காரங்க எப்படி விடுவாங்க? அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா? அது உட்கட்சி பிரச்சனை. அண்ணாமலைக்கு நடந்து கொண்டிருப்பது அவரோட திசை. அந்த என்ன சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, எந்த திசை நடக்குது பார்க்கணும் இல்லையா? அந்த திசையில் அவர் போயின்னுக்கிறாரு. ஓகே, யாரெல்லாம் வச்சு விடல. அவரோட பலன், அவர் எதை விதைச்சாரோ அதை அறுவடை செய்கிறார். இது மாறுமா, இது சரியாகுமா அப்படின்றது இயற்கைக்கு தான் வெளிச்சம். அதுக்குள்ளே போல விஜய், இது அரசியல். அது அவங்களா உருவாக்கிட்ட பிரச்சனை. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.